நல்லா இருக்காருங்க, நல்லா இருக்காரு. மைல்டு இதுதான், நல்லா இருக்காரு. அவர் தொடர்ச்சியாக எவ்வளோ யார் அறிவுறுத்தினாலும் மக்கள் மத்தியிலேயே சென்று கொண்டிருந்ததால் மக்களுக்கான அந்த சேவை என்பது மிகப்பெரிய அளவில் அது அது ஒதுங்காமல் தொடர்ச்சியாகவே இந்த சென்னை வெள்ள நிவாரண பணிகளில் அன்றைக்கி காலையிலையும் கூட ஒரு சோழிங்கநல்லூர், தாமரைக்குப்பம் ஒரு 3 பகுதிகளில் அதை முடிச்சுட்டு செஸ்ஸு இது ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளில் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததால் அவருக்கு தொற்று ஏற்பட்டது. அந்த தொற்றிலிருந்து அவர் விரைந்து மீண்டு வந்து சினை முட்டை தானம் கொடுத்த சிறுமியின் உண்மையான வயது 16 என்றும் அவருடைய உண்மையான பெயர் மற்றும் வயது மறைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. ஆதார் அட்டை போலியாக தயாரிக்கப்பட்டது என்று தெரிந்தும் இடைத்தரகர், பெற்றோர் மற்றும் சம்பந்தப்பட்ட 6 மருத்துவமனைகள் அதனை தவறாக பயன்படுத்தியது தெரிய வருகிறது. சிறுமியிடமிருந்து சினை முட்டை பலமுறை எடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் வணிக ரீதியாக சினை முட்டை தானம் கொடுப்பவர்களிடம் செயல்பட்டது இதன் மூலம் தெளிவாக புலப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 4 மருத்துவமனைகள் மீது நீதிமன்றத்தில் இணை இயக்குநர்கள் சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு ஆகியோர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள். இம்மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கேன் சென்டர்கள் சட்டப்பிரிவுகளை மீறி செயல்பட்டுள்ளதால் அவை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் மூலம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஏஆர்டி சட்டத்தின்படி அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் 10 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. இப்போ அதான் ஆஸ்பத்திரி மூடுறதுக்கான விதிமுறைகளை இப்போ சொன்னோம். இப்போ பேஷண்ட் இருப்பாங்க, அவங்கள இப்போ போய் மூட முடியாது. அதனால 15 நாள் கால அவகாசம் தரோம். அதுக்குள்ளே பேஷண்ட்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறோம். குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறீங்க, அவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காம ஏன் இவ்வளோ? அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படுவதற்கான ஆவணங்கள் எதையெல்லாம் இவர்கள் திரட்டி இருக்கிறார்களோ அந்த ஆவணங்களை எதிர்காலத்தில் காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் தருவதற்கான அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறோம். கடந்த 1 வார காலமாக தினந்தோறும் ஒரு 100 ஏறி இருந்தது, 100 குறைஞ்சு நிற்கு. அடுத்த மீட்டிங் உங்களுக்கு கவர்னர் கூட கிடைச்சிச்சுன்னா அங்கே கேளுங்க. கடந்த ஜூன் திங்கள் 3ஆம் தேதி தினசரிகளில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அச்செய்தியானது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமியிடமிருந்து சினை முட்டையினை எடுத்து ஈரோடு, சேலம், ஓசூர் பகுதிகளில் உள்ள செயற்கை கருத்தரித்தல் மையங்களுக்கு வணிக ரீதியில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அச்செய்தி வெளியாகியிருந்தது. செய்தி வெளியானதை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அன்றைக்கே இந்த துறையின் சார்பில் மருத்துவர் விஸ்வநாதன் இணை இயக்குனர் அவர்களின் தலைமையில் 5 நபர்களை கொண்ட உயர்மட்ட விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழு அமைக்கப்பட்ட ஓரிரு நாளிலேயே, அதாவது 5/6/2002 அன்றே பாதிப்புக்குள்ளான சிறுமியை நேரடியாக சந்தித்து விசாரணையினை மேற்கொண்டார்கள். விசாரணையின் அடிப்படையில் சுதா மருத்துவமனை ஈரோடு மற்றும் சேலம், ஈரோடு சேலம் ஆகிய 2 மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிற சுதா மருத்துவமனை, ராமபிரசாத் மருத்துவமனை பெருந்துறை, ஓசூரில் செயல்பட்டு வருகிற விஜய் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் தொடர்ச்சியாக
இது அண்டை மாநிலங்களுக்கும் இது சம்பந்தமான தொடர்பு இருப்பது அறியப்பட்டு ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள மத்ருத்வா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர், அதேபோல் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா மருத்துவமனைகளில் பணிபுரிகிற மருத்துவர்களுக்கும் விசாரணை அழைப்பாணை அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்டு இந்த வழக்கு இந்த செய்தி சம்பந்தமாக ஏற்கனவே சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையிலே இருக்கிற 4 நபர்கள், சிறுமியின் பெற்றோர் மற்றும் தரகர் போன்ற 4 நபர்கள், திருமதி இந்திராணி, சையத் அலி, ஜான் மற்றும் மாலதி ஆகியோர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற அந்த 4 பேரிடமும் சிறைக்கு சென்று விசாரணை நடத்துவதற்கு அதே மாதம் 23ஆம் தேதி அனுமதி கோரப்பட்டது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் ஜூலை 4ஆம் தேதி குற்றஞ்சாட்டப்பட்ட இந்த 4வரிடமும் சிறைச்சாலைக்கே சென்று மருத்துவர் விஸ்வநாதன் தலைமையிலான குழு விசாரணையை மேற்கொண்டார்கள். விசாரணை அலுவலர்களின் இறுதி அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சமர்ப்பித்த அந்த ஆய்வு அறிக்கையின்படி, விசாரணை அறிக்கையின்படி பல்வேறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்படி கண்டறியப்பட்டிருக்கிற குறைபாடுகள் என்பது, சினைமுட்டை தானம் கொடுத்த சிறுமியின் உண்மையான வயது 16 என்றும் அவருடைய உண்மையான பெயர் மற்றும் வயது மறைக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. அதேபோல் சினைமுட்டை தானத்திற்கு சிறுமியை அவரது குடும்பத்தினரே நிர்பந்தம் செய்து அதில் ஈடுபடுத்தியதாகவும் தெரிய வருகிறது. ஆதார் அட்டை போலியாக தயாரிக்கப்பட்டது என்று தெரிந்தும் இடைத்தரகர், பெற்றோர் மற்றும் சம்பந்தப்பட்ட 6 மருத்துவமனைகள் அதனை தவறாக பயன்படுத்தியது தெரிய வருகிறது. விசாரணை அடிப்படையில் சுதா மருத்துவமனை ஈரோடு, சுதா மருத்துவமனை சேலம், ராம் பிரசாத் மருத்துவமனை பெருந்துறை, விஜய் மருத்துவமனை ஓசூர், ஸ்ரீ கிருஷ்ணா மருத்துவமனை திருவனந்தபுரம், மத்ருத்வா டெஸ்ட் டியூப் பேபி சென்டர் திருப்பதி ஆகிய 6 மருத்துவமனைகள் முறையே ஏஆர்டி சட்டம், அதாவது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் ஆக்ட் 2021 என்கின்ற சட்டம், ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் மற்றும் பிசிபி என்டிடி ஆக்ட் சட்ட பிரிவுகளின் மற்றும் தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஆகிய சட்டங்களின் பல்வேறு பிரிவுகளை மீறி செயல்பட்டதாக தெரிய வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இவருடைய விசாரணையில் கண்டறியப்பட்ட மேலும் பல குறைபாடுகள், அடையாளத்திற்காக பெற்ற ஆதார் அட்டை ஒரு பக்கம் மட்டுமே இருக்கிறது. அந்த அட்டை இரு பக்கமும் பிரிண்ட் ஆகி இருக்க வேண்டும், ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே இருக்கிறது. மற்ற கொடையாளிகளிடம் பெறப்படுகிற ஆதார் அட்டை இரு பக்கமும் உள்ளது. எனவே இது போலியான ஆதார் அட்டை என தெரிந்துமே கூட அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மருத்துவமனைகள் வணிக ரீதியாக சினைமுட்டை தானம் கொடுப்பவர்களிடம் செயல்பட்டது இதன் மூலம் தெளிவாக புலப்பட்டிருக்கிறது. தகுந்த கல்வி தகுதி இல்லாத ஆலோசகராக செயல்பட்டதும் தெரிய வருகிறது.
சினை முட்டையை எடுப்பதற்கு முன் சினை முட்டை வழங்குபவருக்கு அதனுடைய சாதக பாதகங்களை விளக்க வேண்டும். சாதக பாதகங்கள் தொடர்புடையவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பிறகுதான் அவர்களிடத்திலிருந்து சினை முட்டை எடுக்க முடியும். ஆனால் சம்பந்தப்பட்ட சிறுமியிடம் அதனுடைய சாதக பாதகங்கள் முறையாக விளக்கப்படவில்லை. யுஎஸ்ஜி மெஷினில் ஸ்கேன் எடுத்ததற்கான ஒளி நிழற்படங்கள் சேமித்து வைக்கப்படவில்லை. விசாரணை அதிகாரிகள் கேட்ட அனைத்து ஆவணங்களும் மருத்துவமனைகளால் முறையாக கொடுக்கப்படவில்லை. சிறுமியிடமிருந்து சினை முட்டை பலமுறை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சியான தகவல், ஒரே சிறுமியை மாதந்தோறுமாக பலமுறை அந்த சிறுமியிடமிருந்து சினை முட்டை எடுத்திருக்கிறார்கள். போலியான ஆதார் அட்டையினை சரிவர பரிசோதிக்காமல் சினை முட்டை தானம் செய்தவரின் வயதை தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சினை முட்டை தானம் செய்தவரின் கணவரின் ஒப்புதல் பெறப்படவில்லை, தவறாக வேறு ஒருவரிடம் பெறப்பட்டிருக்கிறது. 16 வயது கணவர் ஒருவர் உருவாக்கி அவரிடமிருந்து இந்த போலியான ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. ஏஆர்டி சட்டத்தின்படி சினை முட்டை எடுப்பதற்கு என்று விதிமுறைகள் இருக்கிறது. 21 வயது முதல் 35 வயது வரை உள்ள ஒரு குழந்தை பெற்றெடுத்தவரிடத்திலிருந்து மட்டும்தான் ஒரு முறை மட்டும்தான் சினை முட்டை பெற வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விதிமுறைகளில் ஒன்று. சினை முட்டை தானம் தர விருப்பம் தெரிவித்தாலும் அவருடைய கணவர் ஒப்புதல் சொன்னாலும் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் சம்மதித்தாலும் கூட இவருக்கு 21 வயது நிரம்பியிருக்க வேண்டும், 35 வயது வரை இருத்தல் வேண்டும், ஒரு குழந்தை பெற்றிருக்க வேண்டும். அந்த ஒரு குழந்தை பேருக்கு பிறகுதான் இவர் சினை முட்டை தானம் தர முடியும். இப்படி விதிமுறைகளும் இருக்கிறது. ஆனால் இந்த எந்த விதிமுறையும் நடைமுறைப்படுத்தாமல், பின்பற்றப்படாமல், கடைபிடிக்காமல் இந்த மிகப்பெரிய தவறு இழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் பற்றிய குறிப்பை உங்கள் முன்னால் தெரிவிக்கிறேன். விசாரணை அறிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள 4 மருத்துவமனைகள் மீது நீதிமன்றத்தில் இணை இயக்குநர்கள் சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு ஆகியோர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு வெளியே உள்ள 2 மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க அந்தந்த மாநில அரசுகளுக்கு துறையின் செயலாளர் மூலம் பரிந்துரைகள் அனுப்பப்படுகிறது. PCPNDT சட்டத்தின் கீழே மேற்கூறிய மருத்துவமனைகள் சட்டப்பிரிவுகளுக்கு எதிராக செயல்பட்டது நிரூபணமாகியிருக்கிறது. எனவே இம்மருத்துவமனைகளில் உள்ள ஸ்கேன் சென்டர்கள் சட்டப்பிரிவுகளை மீறி செயல்பட்டுள்ளதால் அவை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சுதா மருத்துவமனை ஈரோடு, விஜய் மருத்துவமனை ஓசூர் ஆகிய மருத்துவமனைகள் தற்போது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகளாக செயல்படுகின்றன. விசாரணை அறிக்கை அடிப்படையில் இவ்விரு மருத்துவமனைகளும் இத்திட்டத்திலிருந்து உடனடியாக நீக்க உத்தரவிடப்படுகிறது. நீதிமன்ற ஆணையின்படி சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் மூலம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது. சட்டப்பிரிவுகளின்படி சினை முட்டை தானம் குறித்து மருத்துவமனைகள் பராமரிக்க விரிவான வேண்டிய நெறிமுறைகளை DMS மூலம்
உடனடியாக வெளியிடப்படவிருக்கிறது. தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டின் படி மருத்துவமனை மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அதாவது இன்று முதல் 15 நாட்களுக்குள் மேற்கூறிய அந்த 4 மருத்துவமனைகளிலும் இருக்கிற உள்நோயாளிகளை உடனடியாக டிஸ்போசல் செய்வது, அதன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டும். டிஸ்சார்ஜ் 15 நாட்களுக்குள் செய்ததற்கு பிறகு உரிய வழிமுறைகளின்படி, சட்ட விதிமுறைகளின்படி அந்த மருத்துவமனைகளை நிரந்தரமாக மூடுவதற்குரிய நடவடிக்கைகள் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. உடனடியாக மேற்கொள்ளப்படவிருக்கிற அதாவது நடவடிக்கை என்பது ஸ்கேன் சென்டர்களை மூடுவது, அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற காப்பீட்டு திட்ட அந்த உரிமையினை ரத்து செய்வது, அந்தந்த மாவட்ட இணை இயக்குநர்களின் மூலம் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக ஆவணங்களை நீதிமன்றங்களில் சமர்ப்பித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதற்குரிய வகையில் இவர்களை செயல்பட செய்வது, உடனடியாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு பொதுவான விதிமுறைகளை, கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகளை டிஎம்எஸ் சார்பில் வெளியிடுவது, அதோடு இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் வந்திருக்கிற இந்த தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சட்டத்தின்படி, மருத்துவர் ஏஆர்டி சட்டத்தின்படி அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் 10 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது. அந்த தண்டனையை, அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இணை இயக்குநர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நடவடிக்கைகளின் மூலம் தமிழகத்தில் இருக்கிற மற்ற ஏனைய இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் கடமை உணர்வோடு, மனிதாபிமான உணர்வோடு, மனித நேயத்தோடு மருத்துவ சேவை என்பது ஒரு மகத்தானது என்பதை புரிந்து, இது ஒரு வியாபாரம் அல்ல, இது ஒரு பணமீட்டும் தொழில் நிறுவனம் அல்ல என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கின்ற வகையில் விதிமுறைகள் வகுக்கப்பட்டு வெளியிடப்படவிருக்கிறது. இல்லை, இப்போ சட்டம் வரத்துக்கு முன்னாடி இருந்தாலும் விதிமுறைகள் இருந்தது. சட்டம் வந்தது ஜூன் 8, சட்டம் வரத்துக்கு முன்னாடி இந்த விதிமுறைகள் இருக்கிறது. இது அதாவது ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த கைட்லைன் படி 21லிருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சினை முட்டை எடுக்கணும்னு இருக்கு. அதுவும் கணவரின் ஒப்புதல் பெறணும். இதில் வந்து நிறைய குற்றங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆதார் கார்டு தவறானது, போலியானது என்பதை தெரிந்தும் செய்திருக்கிறார்கள். 16 வயது 21 வயது ஆகலை. ஒரு குழந்தைக்கு பேருக்கு பிறகுதான் அந்த சினை முட்டை எடுக்கணும், அதுவுமே நடக்கலை. இது மாதிரி ஏராளமான தவறுகள் நடைபெற்றிருக்கிறது. ஐசிஎம்ஆர் கைட்லைன் படி இவை அனைத்துமே தவறு என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று. எனவே அவர்கள் மீது அதிகபட்ச தண்டனை என்னவெல்லாம் இருக்குமோ அந்த தண்டனைகளை பெற்றுத் தருவதற்கு இந்த துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இப்பொழுதும் கூட உடனடியாக எடுக்கப்படுகிற அந்த நடவடிக்கை என்பது ஸ்கேன் சென்டர்களை மூடுவது, அந்த காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்வது, ஒரு 15 நாட்களுக்குள் அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளை உடனடியாக டிஸ்சார்ஜ் செய்வது, 15 நாட்களுக்கு பிறகு அந்த மருத்துவமனைகளை மூடுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது. இப்போ அதான் ஆஸ்பத்திரி மூடுறதுக்கான விதிமுறைகளை இப்போ சொன்னோம். இப்போ பேஷண்ட் இருப்பாங்க, அவங்கள வந்து இப்போ போய் மூட முடியாது. அதனால 15 நாள் கால அவகாசம் தரோம். அதுக்குள்ளே பேஷண்ட்ஸ்லாம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறோம். பண்ணிட்டு உடனே இதுக்கான விதிமுறைகளை ஆராய்ந்து சட்டப்பூர்வமாக சட்ட வல்லுநர்களிடத்திலேயும் கலந்து பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 4 மருத்துவமனைகளில் இப்போ அது உடனடியாக இப்போ நிற்கிறோம்.
இப்போ இருக்கிறது இந்த 2 மருத்துவமனைகள் தான். அந்த 2 மருத்துவமனையும் உடனடியாக ரத்து செய்யப்படுகிறது. சார், குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குங்கிறீங்க, அவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காம ஏன் இவ்வளோ? குற்றம் நிரூபிக்கப்படுறதுங்கிறது இப்போ நம்ம விசாரணை அதிகாரிகளால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். இப்போ சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தான் இந்த 15 நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணணும். பேஷண்ட்டு உள்ளே இருக்கும்போது போய் சீல் வைக்க முடியாது. இந்த 15 நாள் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஏஆர்டி சட்டத்தின்படி அந்த மருத்துவமனை மூடுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க இருக்கிறோம். அதையும் தாண்டி தவறு செய்த மருத்துவர்கள் அதிகபட்ச தண்டனை பெறுவதற்கு ஜேடிஸை நியமனம் பண்ணி இவங்க சட்டத்திற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்படுவதற்கான ஆவணங்கள் எதையெல்லாம் இவர்கள் திரட்டி இருக்கிறார்களோ அந்த ஆவணங்களை எதிர்காலத்தில் காவல்துறைக்கும் நீதிமன்றங்களுக்கும் தருவதற்கான அதிகாரிகளையும் நியமித்திருக்கிறோம். சிறை தண்டனை வந்து ஏஆர்டி சட்டத்துல மட்டும்தான் இருக்கு. நமக்கு ஏற்கனவே இருக்க மற்ற சட்டங்கள் மூலமாக சிறை தண்டனை கிடைக்கும். ஆமாம், ஒரு நல்ல சட்டம் இது. இப்போ புதுசாக கடந்த ஆண்டு இந்த சட்டம் போடப்பட்டிருந்தாலும் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிறதுங்கிறது ஜூன் 8 வந்திருக்கு. இது மூலமாக சிறை தண்டனை உறுதியாகும் என்றே கருதுகிறோம். அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவது என்பது துறையின் நோக்கம். சமீப காலமாக கருத்தரிப்புகள் தமிழகம் ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு தான் எல்லாருக்குமா தான் கைட்லைன், அனைத்து கருத்தரப்பு மையங்களுக்கும் கைட்லைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டிஎம்எஸ்ல இருந்து என்னங்க லைசன்ஸ் தரது வந்து படிச்சுட்டு வர மருத்துவர்களுக்கு கொடுத்தா ஆகணும். அதாவது இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட முடியாது. வர்ற எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட முடியாது. 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பினால் அவங்க சினை முட்டை தரலாங்கிறது சட்டத்தில் இடம் இருக்குது. அதனால் நம்ம எல்லா கருத்தரிப்பு மையங்கள், செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் வரவே கூடாது, அது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வளர்ந்து வர டெக்னாலஜி உலகம் முழுக்க வருது, அந்த வகையில் வந்திருக்கு. இல்ல எல்லாமே சட்டப்படி இல்ல, அதுதான் சட்ட வல்லுநர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து இப்போ நாங்கள் வந்து இருக்கிற சட்ட பிரிவுகளின்படி ஒரு 15 நாட்கள் டிஸ்சார்ஜ் செய்து கொள்வதற்கான அவகாசத்தை தந்து மூட நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உரிமை இமிடியேட்டாக லைசன்ஸ் கொடுக்கறது டிபார்ட்மெண்ட்டு, அந்த உரிமத்தை ரத்து பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி பண்ணுறதுங்கிறது உடனடியாக பண்ணுறது, அந்த காப்பீட்டு திட்டத்தை கேன்சல் பண்ணுறோம், ஸ்கேன் சென்டரை மூடுறோம். 15 நாள் கழித்து ஹாஸ்பிட்டல் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம், ஆஸ்பத்திரிக்கு சீல் வைக்கிறோம். சார், எத்தனை மருத்துவர்கள் இன்னைக்கு எவ்வளோ டாக்டர் சார்? சரி சார், ஒரு ஹாஸ்பிட்டலையும் ஒரு டாக்டர் தான் இன்சார்ஜ். 4 பேர். இங்கே தமிழ்நாட்டில் 4, கேரளா திருவனந்தபுரத்தில் ஒருத்தர் இருப்பாங்க. அநேகமாக இந்த துறை சம்பந்தமாக ஒரு சிறப்பு மருத்துவர் தான் இருந்திருப்பாங்க, ஒரு மருத்துவர். அது மாதிரி இப்போ நான் 6 ஹாஸ்பிட்டல்னால் 6 டாக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த மற்ற திருவனந்தபுரத்துக்கும் ஆந்திராவுக்கும் அண்டை மாநிலங்கள் என்பதால் துறையின் செயலாளர் மூலம் அங்கே இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளருக்கு, அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு மாலைக்குள்ளே எல்லாருக்கும் கடிதங்கள் அனுப்ப போகிறாங்க. ஆமாம், அதுவுமே சொல்லியிருக்கிறோமே. இப்போ நடவடிக்கைகளில் சொல்லியிருக்கிறோம். மெடிக்கல் கவுன்சிலில் சொல்லி அவங்களோட அந்த எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறோம். அந்த பட்டியல் கொடுக்க போகிறோம். ஏதோ அந்த துறையில் வந்து இந்த மருத்துவருக்கு எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, அதுபடி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இருக்கிற பேஷண்ட்டை வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டு உடனடியாக நடவடிக்கை என்னங்க? இருக்கிற பேஷண்ட்டை வேறு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணிட்டு இல்லை, உடனடியாக 1 நாள் 2 நாளில் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு மருத்துவமனையில் இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது. நம்ம எடுக்கிற நடவடிக்கை இப்போ ஈரோட்லேயே இந்த மருத்துவமனையில் இருக்கிற அந்த சிறப்பு வசதி நம்ம ஷிஃப்ட் பண்ண நினைக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்காது. இது ஒரு நோய், தீவிர நோயின் தன்மைகள் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கணும். அதனால மினிமம் 15 days டைம் கொடுத்து பண்ணுறதுல தப்பு. கோவிடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 2200 என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு 2269. ஆக்டிவ் கேசஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 18,282. இந்த 18,282ல் 95% வந்து ஹோம் ஐசோலேஷன் தான், வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 5% மட்டுமே மருத்துவமனைகள், குறிப்பாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள். இந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கூட பெரும்பகுதியாக கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்தால் அவங்களை இமீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கோமார்பிடிட்டிஸ், அந்த இணை நோய் உள்ளவர்கள் என்கின்ற வகையில் அவர்களை இந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த மருத்துவமனை அனுமதி என்பது. ஒரு 3-4 மாதமாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.
நேற்றைக்கு முன்தினம் கூட இந்தியா முழுமைக்கும் இந்த தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகி இறந்தவருடைய எண்ணிக்கை 20. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு 3-4 மாதம் இறப்பு எண்ணிக்கை என்பது இல்லாமல் இருக்கிறது. அது ஒரு திருப்தியான விஷயம். ஆனாலும் கூட இந்த கடந்த ஒரு வார காலமாக தினந்தோறும் ஒரு 100 ஏறின்னு இருந்தது, 100 குறைஞ்சின்னு இருக்குது. 2700 இருந்தது ஒரு 4 நாள் முன்னாடி. தொடர்ச்சியாக ஒரு 100 அளவுக்கு குறைஞ்சி இன்றைக்கி 2269ங்கிற அளவில் வந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 729, செங்கல்பட்டு, கோவை, திருவள்ளூர் ஆகிய அந்த மாவட்டங்களில் தான் 100க்கும் மேற்பட்ட தொற்றுகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், கடந்த 8ஆம் தேதி நாம் காணொலி வாயிலாக ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறை அமைச்சரோட அன்றைக்கி பேசணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை ஏற்கனவே கொடுத்தாரு. இப்போ கடந்த முறை வந்தபோதும் அவரிடத்தில் ஒரு கடிதம் தரப்பட்டது முதலமைச்சரின் சார்பில். அந்த கடிதத்தில் இந்த 18 வயது முதல் 59 வயதினருக்கான தடுப்பூசி என்பது 386 ரூபாய் 25 காசுகள் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை ஒன்றிய அரசு வகுத்தது. அது சொன்ன நாளிலிருந்தே பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்பவருடைய எண்ணிக்கை என்பது பெரிய அளவில் அதை இம்ப்ரூவ் ஆகலை. அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா தடுப்பூசியும் போலவே இதையும் பூஸ்டரையும் இலவசமாக்கணுங்கிற கோரிக்கையை ஒன்றிய அரசிடம் வைத்தார்கள். அந்த கோரிக்கை பரிசீலனையில் இருந்து கொண்டே இருந்தது. நான் குஜராத் மாநாட்டிலும் கூட அதை தெரிவித்தேன். அப்பொழுதும் கூட சொன்னார்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள், பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார்கள். இடையில் இந்த 8ஆம் தேதி கடந்த வாரம் நடைபெற்ற அந்த காணொலியில் அவரிடத்தில் நேரடியாகவே இந்த கோரிக்கையை வைத்தேன். கோரிக்கை வைக்கிற போது கூட அவரும் அதை பரிசீலிப்பதாக சொன்னார். அந்த வகையில் நேற்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் ஒரு அறிவிப்பு, இன்னமும் இன்றைக்கு உறுதியாக அறிவிப்பு இன்று மதியம் வெளிவரும் என்று எதிர்பார்க்கிறோம். 18 வயதை கடந்த 59 வயதினருக்கான பூஸ்டர் தடுப்பூசியும் இலவசம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிவிப்பார்கள் என்று கருதுகிறோம். அப்படி இன்று மதியம் அறிவிக்கப்பட்டால் நாளையே சென்னையில் அந்த 18 வயதினருக்கான அந்த தடுப்பூசியை போடும் பணியினை நானும் துறையின் செயலாளரும் சென்னையின் ஏதாவது ஒரு இடத்தில் தொடங்கி வைப்போம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நாளிலிருந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். இன்னொன்றும் கூட இன்னைக்கு துறையின் உயர் அலுவலர்களோட கலந்து பேச இருக்கிறோம். இந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் இப்போ மாதத்துக்கு ஒன்று போட்டுருக்குறோம். அந்த வகையில் தான் கடந்த வாரம் போட்டோம். இந்த பூஸ்டர் தடுப்பூசி 75 நாளுங்கிற மாதிரி ஃப்ரேம் போட்ட மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான அந்த கைட்லைனுங்கிறது இன்றைக்கி தான் தெரியும். அது வந்ததுக்கப்புறம் அப்படி 75 நாள்னா இந்த 75 நாளுக்குள்ளே இதை முறையாக பயன்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா, ஆல்டர்னேட் வீக்ஸ் ஒரு 1 to 1 வாரம் இந்த கேம்ப்ஸை ஒரு 50,000 இடங்களில் கேம்ப்பு, அதே மாதிரி ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இங்கே எல்லா இடத்துலையும் டெய்லி ப்ராசஸ்ங்கிறத அதை பண்ண தொடங்கிடலாம். நல்லா இருக்காரு. மைல்டு இதுதான், நல்லா இருக்காரு. அவர் தொடர்ச்சியாக எவ்வளோ யார் அறிவுறுத்தினாலும் மக்கள் மத்தியிலேயே சென்று கொண்டிருந்ததால் மக்களுக்கான அந்த சேவை என்பது மிகப்பெரிய அளவில் அது ஒதுங்காமல் தொடர்ச்சியாகவே இந்த சென்னை வெள்ள நிவாரண பணிகளில் அன்றைக்கி காலையிலையும் கூட ஒரு சோழிங்கநல்லூர், தாமரைக்குப்பம் ஒரு 3 பகுதிகளில் அதை முடிச்சுட்டு செஸ்ஸு இது ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளில் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததால் அவருக்கு தொற்று ஏற்பட்டது. அந்த தொற்றிலிருந்து அவர் விரைந்து மீண்டு வந்து அடுத்த மீட்டிங் உங்களுக்கு கவர்னர் கூட கிடச்சிச்சின்னா அங்கே கேளுங்க. கவர்னருக்கு ஒப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைவில் ஒப்புதல் தர சொல்லி அவரிடத்தில் நீங்களும் பரிந்துரையுங்கள். வந்த உடனே தொடங்கி வச்சிடலாம்.